handcuffs. ஐயா செந்தில், ஒன்றும் இல்லைம்மா. சார், சார் என்ன சார் இது? எதுக்கு என் கையில விளங்க மாட்டீங்க? அதோ நிக்கிறானே அவன் தான் செஞ்சு. ஏன் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன சார் இது? ஏன் பையனை அரெஸ்ட் பண்றீங்க? நேத்தனமோ பெரிய மருமகனை விசாரிக்கணும்னு வந்தீங்க, இன்னைக்கு சின்ன மருமகனை அரெஸ்டே பண்றீங்க. என்ன கதை உங்களோடது? சார், உங்க சின்ன மருமகன் தோ நிக்கிறானே இந்த பழனி தான் துரைய கொலை பண்ணிருக்கான். இளங்கோ, இன்னும் தாலி கயித்துல மஞ்சளோட ஈரம் கூட காயலப்பா. அதுக்குள்ள போய் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, இதை என்னாலே தாங்க முடியலையே. இதை என் மகன் எப்படி தாங்குவா? அவ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்காக தாயா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். இப்படி என் மக வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன்னு. இளங்கோ, நீ ஒண்ணு பண்ணு. நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணு. மதுரை எஸ்பி நம்பர் கூட இருக்கு. அவருக்கும் ஒரு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியா. போல அது இதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு இளங்கோ. அப்பச்சி அப்பச்சி பார்த்துக்கலாம் அப்பச்சி, நான் பேசுகிறேன். என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன். தானே இப்போதைக்கு பழனியோட அப்பச்சி போயிருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வாங்க, நம்ம அமுதாவை போய் பார்ப்போம். அந்த பிள்ளையே பாவம் இல்லை, மாலையும் கழுத்துமா மேடையில் உட்காந்துருக்கா. அப்பச்சி போலாமா? ஏய் ஃப்ராடு, இன்னும் என்ன மேடையில ஒய்யாரமா நின்னுட்டு இருக்க? இறங்கி வாடா. கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. இப்ப வாச்சு நீ யாரு, என்ன விஷயங்கிறத எல்லாருக்கும் எடுத்து சொல்லு.
இந்த வாராத்தா கொஞ்சம் சும்மா இரு. ஏன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி குழப்பத்தை உண்டாக்குறீங்க? யோ பயா, பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான். அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நல்ல பக்கவாத்திய வாசிச்சு எங்க குடும்பத்தை நம்ப வச்சு ஒரேடியா கழுத்தறுத்துட்ட. இங்க பாரு நாகு, இம்புட்டு நாளும் நீங்க பண்ண எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப தேவையில்லாம என் மகனோட உத்தியோகத்து மேல பழிய போடுறிய. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். எது நல்லா இல்ல, எது நல்லா இல்லன்னு கேட்டேன். நல்ல ஒரு அயோக்கியனை பெத்து வச்சுட்டு பேச்ச பாரு. இத பார்த்தா நீ நினைச்சது நடக்கலேன்னு அவாண்டமா என் பையன் மேல பழிய போடாத. என் மகன் வாத்தியாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். என் மகன் மேல இல்லாத பொல்லாதத சொல்லி நாடகமா ஆடுறீங்க. யாரு? நாங்க நாடகம் போடுறோமா? உன் மகன் தான் நாடகம் போற. ஏக்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்த அவங்க எவ்வளவு குழப்பம் பண்ணாங்கன்னு இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குக்கா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? டேய், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்டா. ஆனா என் மகனை வாத்தியார் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? என் புருஷனை அவமானப்படுத்தினாங்க. தலை குனிஞ்சு போத என் குடும்பம் என் பிள்ளையாலதான் தலை நிமிர்ந்து நின்னுச்சு. அதையே சந்தேகப்பட்டுட்டாங்கல்ல. அவனை நான் படிக்க வைக்கிறதுக்கு நான் எம்புட்டு அவமானப்பட்டேன், எம்புட்டு அசிங்கப்பட்டேன். ஆனா அம்மா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறாளேன்னு வைராகியத்தோட படிச்சவையா என் மக. அப்படிப்பட்ட என் மகனை சபையில வச்சு அசிங்கப்படுத்த பாக்குறீல, அதை எப்படி நாங்க பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? செந்திலே, சபையில வச்சு உன்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் வாத்தியாருன்னு தான் சொல்லியா? சொல்லுப்பா, அவங்க அம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கல. ஆமா மாப்ள, அமுதாவ அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாங்கிற ஆத்திரத்துல தான் பேசுறாங்க. உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் அவங்க தகுதியானவங்க இல்ல. என் மருமகனோ இளங்கோ பொண்டாட்டினோ பார்க்க வேண்டாம். மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க மாப்ள. அழுக்கையும் அசிங்கத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஓயாம ஏமாவன குத்த சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? இவனை கூட வச்சு பார்க்கும்போது என் மக தங்கம். என்ன எப்பவாச்சும் கொஞ்சமா குடிப்பான், அவ்வளவுதான். ஆனா இவ அளவுக்கு ஊரையே நம்ப வைக்கிற அளவுக்கு பொய்யெல்லாம் இவனுக்கு சொல்ல தெரியாது.
ஏ அமுதா, என்னடி குத்துக்காலாட்ட நிக்கிற? இப்படி எல்லாரையும் சந்தி சிரிக்க வச்சுட்டியே, இப்ப நிம்மதியா உனக்கு? இதுக்கு தானடி ஆசைப்பட்ட நீ? ஆத்தா அமுதா மேல எந்த தப்பு இல்ல ஆத்தா. சம்மந்தி, மாப்பிள்ள மேல எந்த குத்தமும் கிடையாது. எத்தனையோ தடவை அவன் உண்மை சொல்லான்னு வந்தா, நான் தான் அவனை தடுத்து நிறுத்தினேன். என்ன தண்டனை கொடுக்கலன்னாலும் எனக்கு கொடுங்க சம்பந்தி, எனக்கு கொடுங்க. என் மாப்பிள்ள நல்லவன் சம்பந்தி, நல்லவன். ஆத்தா உசுருக்காவும் அமுதா மேல உசுரே வச்சிருக்காத்தா. அவன் இந்த உண்மையெல்லாம் மறைச்சான். தயவு செய்து சின்னஞ்சிரிச்சுங்களை வாழ விடுங்க சம்பந்தி, வாழ விடுங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன நடிப்புடா சாமி! நல்ல மாமனும் மருமகனும் என்னமா நடிக்கிறீங்க? செய்ய தப்பையெல்லாம் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம இப்படி கால்ல விழுறீங்க. சரியான மானக்கெட்டவங்களா இருப்பாங்க போல இருக்கு. ச்சே! ஆத்தா, இந்த சூழ்நிலை உனக்கு சாதமா பயன்படுத்தி வார்த்தை அள்ளி வீசாதமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அமுதாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருமா. நீங்க ரொம்ப யோக்கியம் கணக்கா பேசுறத நிப்பாட்டுறீங்களா? எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கைய என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஐயா சிதம்பரம் ஐயா, ஊர்ல எம்பிட்டு பெரிய மனுஷன், பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? என்னய்யா, உன் மருமக தான் அப்படி சொல்லிருக்கு, ஒரு வாரத்தை கேட்டு இருக்கலாம்ல. பொண்ணை நம்பி இப்படி நட்டாத்துல வந்து நிக்கிறீங்களே, யார் அசிங்கப்படுறது இப்போ? என்னத்த விசாரிக்கல, எங்களையும் விசாரிக்க விடல இந்த பெரிய மனுஷி. நாங்க தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோமே இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வேணான்னு. கேட்டால இந்த மகாராணி. சாக போறேன் சாக. நல்லா நடக்க வேண்டிய கல்யாணத்தை இப்படி ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு அலைய விட்டாங்களே. அக்கா பொசிஷன் என்னன்னு தெரியலையே. இந்த சின்ன பையன்ட்ட கேப்பா. மாணிக்கு எதுக்கு போன் பண்றேன்? இப்பயும் போன் பண்ண மாட்டானே. ஹலோ அக்கா எப்படி இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க? அதான் எல்லாத்தையும் கொண்டுட்டீங்களே, உயிர் மட்டும் தான் இருக்கு. இப்பதான் வீட்டுக்கு கூட்டி போய் சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ஆஸ்பத்திரி போய் வச்சிடாதீங்க. வைங்க போன. சரி சரி, நீ கூட இருந்து பாத்துக்கப்பா. நான் பக்கத்துல வந்துட்டேன், வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். ரொம்ப அக்கறை அக்கா மேல பண்றதெல்லாம் பிரார்த்தனை பண்ண அக்கா மேல அக்கறை இல்லையோ? வைங்க போன சும்மா. டேய் நீ டென்ஷன் ஆறா, எல்லாம் சரியா போகும். போய் அக்காவை பார்த்து சமாதானப்படுத்து. எதையும் மண்டையில ஏற்றிடாத. நீ நான் டென்ஷன் ஆகாத.
அக்கா சமாதானப்பட்டுனா எல்லாம் சரியா போயிடும். நான் உன் கூட எதுக்கு இருக்கேன்? அமுதாவை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன நம்புடா. எவ்வளவு பெரிய பிரார்த்தனை பண்ணிவிட்டாங்க. செந்தில் PA P8 ஆசிரியர். என் மக முறையா படிச்சு வாத்தியார் ஆயிட்டான்ல, இனிமே மறுபடியும் இந்த வீடு வாத்தியார் வீடாயிடும். ரொம்ப நன்றியா செந்தில். இந்த நாளுக்காக தான் அம்மா இத்தனை நாளும் தவமா கிடந்து இந்த அம்மா ஆசைய நீ நிறைவேத்திட்ட. இது போதுயா. என்னத்தா ஆ, வேட்டு இனிப்புன்னு பட்டைய கிளப்புறீங்கள? பின்ன என் மகன் வாத்தியார் ஆயிட்டான்ல. அத்தை, உடம்பு இருக்கிற லட்சணத்துல இன்னமும் நீங்க அதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்காக? அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒன்னாயி மறுபடியும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறதா? பாப்பா உள்ள கூட்டிட்டு போப்பா. இல்லை அம்மா, நான் வீட்டுக்கு வரல. ஏன்? அம்மா என்கிட்ட வந்து என்னை வாடான்னு கூப்பிடாத வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. இங்கே தான் இருக்க போகிறேன். ஏய் அக்கா வராது. இப்ப இருக்க பொசிஷன் வேற. வா. என்னது? இங்கே தான் நிப்பியா? இது என்ன சத்திரமா? கண்டவெல்லாம் வந்துட்டு போறதுக்கு? ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லனா உன்னை கண்டம் தொண்டமா வெட்டி வெட்டா பாப்பா. ஏய் விடா. வீட்டு வாசல்ல ஆடு மாடு எல்லாம் தான் படுத்து கிடக்கு. அதையெல்லாம் நம்ம விரட்டிட்டா இருக்கோம். அது மாதிரி தான் இதுவும் நினைச்சு கிடந்துட்டு போட்டோம். நீ விடு. நீ இதை விட்டுட்டு வேலையை பார்க்காம இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? வேண்டாமா? ஆடு மாடை விட்டுறலாம். இந்த மாதிரி குளிர் கூட தான் விடவே கூடாது. உள்ள வா. இப்ப நான் கோவத்துல பண்ணிடுவேன். வா போடா போடா. ஐயா, நீ பசி தாங்க மாட்டா, அதனாலதான் அம்மா எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடியா கொஞ்சமாவது? சாப்பாடு தான் முக்கியமா? ஐயா, ஒரு 2 வாயாவது சாப்பிடியா? ஏமா, அவன் ஒரு கொலை பண்ண அக்யூஸ்ட். எங்க கஸ்டடியில இருக்கும்போது இப்படி எல்லாம் நீங்க சாப்பாடு கொடுக்க கூடாது. என் பையன் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? இல்ல கோர்ட்ல தான் சொன்னாங்களா? தேவையில்லாத பழி எல்லாம் என் மகன் மேல போடாதீங்க. என் பையன் எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஐயா, கொஞ்சமாவது சாப்பிடியா? சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். நாளைக்கு தான் கேஸ் கோர்ட்டுக்கு வருதுல்ல, அங்க வச்சு பாத்துக்கலாம். இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல கேஸ் நம்ம கையில தான் இருக்கு. பாருங்க இன்ஸ்பெக்டர், கோர்ட்ல குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் பையன் சஸ்பெக்ட் தான், அக்யூஸ்ட் இல்ல. சஸ்பெக்ட எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்க, புரியுதுல? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இடம் தெரியாம கை வச்சுட்டே இல்ல, வச்சுக்கிறியா உன்ன? ஐயா பழனி, அப்புச்சிய மன்னிச்சிரியா. கல்யாண மண்டபத்துல அப்புச்சியால அப்போதைக்கு எதுவும் பண்ண முடியலையா? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க. நாளைக்கு இந்நேரமா நீ வெளியில வந்துருவ. எதை பத்தி யோசிக்காம சாப்பிடியா? அப்பச்சி, நான் சாப்பிடுறதோ வெளியில வர்றதோ முக்கியம் இல்ல. என் கல்யாணத்து அன்னைக்கே தாலி கட்டின கையோட ஜெயில உட்கார வச்சதுக்கு காரணமா இருந்த அந்த செந்திலை அமுதாவையும் சும்மா விடக்கூடாது அப்பச்சி. உனக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல? என்ன அப்பச்சி? நாமெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பழனி. நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாவே நடந்துருச்சு, புரியல?
உமா, நாளைக்கு உன் மதிய சாப்பாட்டை என் மகன் கூட நீ உட்கார்ந்து சாப்பிடுற. நான் அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். சம்பந்தி, நடந்த எல்லாத்துக்கும் முதல்ல எங்களை மன்னிச்சிருக்க. இந்த செந்தில் பைய இப்படி ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். அவட என் அண்ணன் அவன் சொல்லிக்கிறதுக்கே நாக்கு கூசு. பழனி விஷயத்தை எம்புட்டு சீக்கிரமா சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன். அதை சொல்லிட்டு போறதுக்காகத்தான் வந்த சம்மதி. மருமகளே, நாளைக்கு உன் புருஷனோட நான் வரேன். வரத்தான். மாமா, நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாத்தாவை கொண்டு போய் கொடு. அம்மா, அம்மா, கதவை திறம்மா. மா, பட்னியாவே இருக்காதம்மா, அந்த 2 இட்லியாவது சாப்பிடுமா. மா, கதவை திறம்மா. அண்ணே, உள்ளதான் வரமாட்டேங்கிற, இந்த இட்லியாவது சாப்பிடுன. அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லண்ணே. எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. அண்ணே ப்ளீஸ் சாப்பிடுன. அம்மா சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துட்டு போ. உள்ள போ. மழை பெய்யுது, மாப்பிள்ள மழையில நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏ மாப்பிள்ள, உள்ள வாடா. அம்மா கூப்பிடாத வரைக்கும் நான் உள்ள வர மாட்டேன் மாமா. ஐயோ தூசு பயல. டேய், நீ வீட்டுக்குள்ள வர வேண்டாம், மழையிலேயும் நனைய வேண்டாம், வா சத்திரத்துக்கு போலாம். இல்ல மாமா, அம்மா வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடாத வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். உன்ன கேள்றா, வாடா. நீ உள்ள போ மாமா, தயவு செஞ்சு நீ உள்ள போ மாமா. போ. என் வாழ்க்கைய இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டியலேம்மா. யார் என்ன சொன்னாலும், எம்புட்டு அவமானப்படுத்தினாலும், என்ன கட்டிக்க போறவ வாத்தியாரு தானேன்னு நான் அம்புட்டு பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி யார் முகத்துல முழிக்கிறது? என்னோட பிடிவாதத்தினால அப்புச்சிக்கு நான் இம்புட்டு பெரிய கலங்கத்தை உருவாக்கிட்டேனே. எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்குமா எனக்கு இந்த வாழ்க்கை? நான் எதுக்கு வாழணும்? எனக்கு வாழவே பிடிக்கலம்மா, எனக்கு வாழவே பிடிக்கல.
இல்லம்மா, நான் போயிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க அப்புச்சி. உங்க பேச்ச கேட்காம போறது ஏன் தப்புதான். என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ பெரிய அவமானம். நான் போயிடுறேன் அப்புச்சி, நான் போயிடுறேன். மாப்ள குடி. மாப்பிள அதே இப்ப நிலைமை சரியில்லையா, வேற ஏன்டா அமுதா வீட்டுக்கு போன? அவளுக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கும்ல, அது குறையருக்கு கொஞ்சம் நாளாக வேற போய் பேசிருக்கலாம்ல. நீனு அங்க போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு. டேய் மாப்பிள, என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்க நீ பேசாம இருக்க? மாமா, நடந்ததை தாங்கிக்க முடியாம அமுதா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தோணுச்சு மாமா. அமுதா இந்த மாதிரி அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னா நான் கிட்ட பேசலான்னு வந்தேன். இவங்க என்னன்னா அமுதாவை பார்க்க விடாம விரட்டுறாங்க. டேய் மாப்ள, அப்படிலாம் நடக்காதுடா, நீ தைரியமா இரு. என் வாழ்க்கையில நான் முக்கியம் நினைக்கிறது 2 பேர் தான். ஒன்னு அம்மா, இன்னொன்னு அமுதா. இவங்களைத்தான் நான் என் உசுருக்கு மேல நினைக்கிறேன். இப்ப இவங்க 2 பேருமே என்னை ஏத்துக்கல நினைக்கும் போதுதான் என்னால முடியல மாமா. ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது மாமா. டேய், உன் மாமே நான் கூட இருக்கேன்டா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்டா, நீ ஏன் கவலைப்படுற? இல்ல மாமா, சரியா உங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு தோணுது, செத்துலாம் போல இருக்கு. டேய், என்னடா பேசுற? மனுஷன் வாழ்க்கையில வர பிரச்சனை பார்த்து சாகணும்னு முடிவெடுத்தா தினம் சாக வேண்டியதாண்டா. பாரு, நீ ஒண்ணு யாரும் ஏமாத்தன்னு பொய் சொல்லையே மாப்ள. நீ சொன்ன பொய் வாத்தா உசுர காப்பாத்துச்சுல. அமுதாட்ட போய் உண்மையை சொன்னா தாங்க மாட்டான் தானே, அவட்ட போய் பொய் சொன்ன. அவங்களெல்லாம் நோகடிக்க கூடாது. நீ சொன்ன பொய் உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு இப்ப புரியுதுல. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொய்ய சொல்லி சொல்லி மனசுல குத்த உணர்ச்சியை சுமந்துகிட்டு இருப்ப? இப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுமாப்ல. சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு. நீ ஒண்ணு ஊர்ல இருக்க குடிய கெடுக்கலாம் பொய் சொல்லல, ஒரு நல்லது நடக்கத்தானே பொய் சொன்ன. நான் பாரு மாப்ள, நீ எதை பத்தி யோசிக்காம மனசை போட்டு குழப்பிக்காத. முதல்ல உங்க அம்மாவை சமாதானப்படுத்துற பத்தி யோசி, அப்புறம் அமுதா பத்தி யோசிக்கலாம். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா தீர்க்காயுசா இருப்பீங்க. நீங்க எங்க வீட்டு பிள்ளைங்கம்மா, எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கு. அப்பச்சிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்மா. சமந்தி, என் மகளை நல்லா பாத்துக்கங்க. நீங்க அதை பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க. உமா எங்க வீட்டு புள்ள, நீங்க எப்படி பாத்துக்குவீங்களோ அதை விட ஒரு படி மேலேயே நாங்க பாத்துக்குவோம். பழனி,
ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா போகணும். கிளம்பலாமா? போலாம் அப்பச்சி. கிளம்புமா.